Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathan. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கேக் ரெசிபி தான். என்னடா கேக்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு மேரேஜ் ஆகி 7 years ஆச்சு. ஸோ மேரேஜ் ஆனிவர்சரியை கொண்டாடுற விதமாக ஒரு கேக் ரெசிபி, அது ஒரு ரெட் வெல்வெட் கேக் ரெசிபி தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டை சேர்த்துடலாம். 2 முட்டை சேர்த்துட்டு அடுத்தது 1 கப் அளவுக்கு நார்மலான சுகர் தான் எடுக்கிறேன். இப்போ அந்த சுகரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 kg அளவுக்கு கேக் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு, சர்க்கரையும் கரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கணக்கு வரும், அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு வரும், அந்த அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெட் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இது ரெட் வெல்வெட் கேக்குன்றதுனால ரெட் கலர் ஆட் பண்ண போகிறோம். இந்த பிராண்ட்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கலர் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். கலர் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஃபுட் கலர் பத்தலை, அதனால் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பிளெண்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது 1 கப் அளவுக்கு மைதா, ரிஃபைன்டு மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், கோதுமை இந்த மாதிரி எந்த மாவு வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் மைதாவில் தான் இன்றைக்கி பண்ணுறேன். இப்போது இதை நார்மலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா மாவு அடிச்சிடும் வெளியே. அடுத்தது 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அண்ட் தென் ஃபைனல் டச்சாக தான் நான் இங்கே ஆயில் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் நமக்கு அந்த மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக கிடைக்கும் கேக்கு. அதுக்காக தான் கடைசியாக ஆயில் ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது தெரியுதுல எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது மாவுன்ட்டு. இப்போது இதெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த ஷேப் மோல்டு வேணுமோ அந்த ஷேப் மோல்டில் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக பட்டர் எல்லாம் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி தடவி விட்டுடலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரெட் வெல்வெட் கேக்குக்கான பேட்டரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி நல்லா இப்போ டேப் பண்ணி விட்டுட்டு அவன் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 10 minutes 180 degree Celsiusல. அடுத்தது 30 minutesலேருந்து 25 minutesக்குள்ளே இதை 180 degree Celsiusல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் ஜாம் எடுத்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஜாம் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட் அங்கங்கே நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போது இந்த ஜாமோட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு நல்லா ஒரு ஃப்ரூட் க்ரஷ் டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ இது ஆறட்டும். அடுத்தது நம்ம பேக் பண்ண கேக் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் 20 minutes ரெஸ்ட் ஆகட்டும். ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை அன்மோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், அப்படியே அழகாக வந்துருச்சு. மேலே இருக்க பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு இப்போ இதை 2 ஈக்குவல் ஆஃபாக கட் பண்ண போகிறேன். மேலே இருக்க லேயரை கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதனால் அந்த லேயரை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, வேஸ்ட்டாக போகாது. இப்போ இந்த மேலே லேயரை கட் பண்ணிவிட்டு கேக்கை 2 ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப். உங்கள்கிட்ட கேக் டின் ஹைட்டாக இருந்தால் நீங்கள் 3 லேயர்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் ஃப்ரோஸ்டிங்காக இந்த மாதிரி க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன். அது கூட 1 டம்ளர் 100 ml அளவுக்கு பால் சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா ஸ்லோவிலேருந்து ஹை வரைக்கும் ஒரு 8 minutes கைவிடாமல் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா
நமக்கு சூப்பரான க்ரீம் ரெடி ஆகிடும். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம், நான் டெய்ரி க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா எக்ஸ்ட்ரா வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சுகர் சிரப் அப்ளை பண்ணிடலாம். இந்த சுகர் சிரப்பில் சோக் பண்ணும்போது கேக் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், அண்ட் தென் நல்லா சில்லுன்னும் இருக்கும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடும்போது. இப்போ ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ஃப்ரோஸ்டிங் க்ரீமை வந்து இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா க்ரீம் இல்லை, நிறைய க்ரீம் சாப்பிடுவீங்க, நீங்கள் நிறைய லேயராக கூட அப்ளை பண்ணலாம். நான் இங்கே லைட்டாக தான் பண்ணுறேன். அடுத்தது செகண்ட் லேயர் ஆஃப் கேக்கை வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரிவர்ஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணோம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும், இல்லைனா வந்து அப் அண்ட் டவுன்ஸில் கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா லைட்டாக சுகர் சிரப் வந்து டிப் பண்ண போகிறேன். இப்போ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது விப்பிங் க்ரீமை வந்து மேலே ஒரு கோட் பண்ணிடலாம். இந்த ஃபுல் கேக்கையும் இந்த மாதிரி சிங்கிள் கோட் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கிறேன். ரெண்டுமே க்ரீமையும் ரெஃப்ரிஜரேட் பண்ணுறேன், கேக்கையும் பண்ணுறேன். இந்த டைமில் வேஸ்ட்டாக நம்ம மேலே கட் பண்ண லேயர் ஆஃப் கேக் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹார்ட் மோல்டு வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ ஃப்ரீஸ்லேருந்து எடுத்துகிட்டு செகண்ட் லேயர் ஆஃப் க்ரீம் வந்து மேலே நான் அப்ளை பண்ணுறேன். இந்த வாட்டி சரி சொதப்பல் தான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கேக் வரவே இல்லை. இது வந்து கேக் சூப்பராக இருந்தது. ஃப்ராஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அந்த ஃப்ராஸ்டிங் க்ரீம் வந்து மெல்ட் ஆகி ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை எப்படி வந்து எனக்கு டேக்கிள் பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு. இப்போது இந்த லேயரை வந்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது மிச்சம் இருக்க க்ரீமை வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நான் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு லெவலுன்னு வச்சுக்கோங்க, வந்தது வேறு ஒரு லெவல் தான். பட் ஏதோ ஒன்று கேட்காது பண்ணோமே நம்ம ஆனிவர்சரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பைப்பிங் பேக் வச்சு இந்த மாதிரி பைப் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஃப்ளார் டிசைன் அந்த மாதிரி ஏதாவது டிசைன் போடணும் இல்லையா, அதுக்காக மிச்சம் இருக்க பைப்பிங் பேக்கில் கொஞ்சம் ரெட் கலர் ஃபுட் கலரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக நான் பைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஓகே, நாட் பேடுன்னு சொல்லலாங்க, அந்தளவுக்கு இருக்குது. பாருங்கள், மிச்சம் இருக்கிறத வந்து ஹார்ட் டிசைனை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதுதான் எங்களோட ஆனிவர்சரி கேக்காக இருந்தது. இப்போது வேஸ்ட்டாக போன அந்த கேக் க்ரம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சைடில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். டிசைனுக்காக அப்ளை பண்ணிவிட்டு இப்படி தாங்க கேக்கை நான் ரெடி பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு லெவலு, வந்தது ஒரு லெவல். ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஆனிவர்சரியை கொண்டாடி முடித்தவங்க. இப்படி தான் இன்றைக்கி ஓடிச்சு. மேலும் இந்த மாதிரி பல வீடியோகளுக்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணிவிடுங்க.